Hi friends, welcome back to Priyamudan Abhi. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஈவினிங் vlog தான். ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி புத்தாக்கு பின்னாடி இருக்கிற ட்ரீ எங்க வாங்குனீங்க அப்படின்ட்டு. இது ஆன்லைன்ல எல்லாம் வாங்கலைங்க. நான் ராயல் ஓக்ஸ் அப்படிங்கிற ஒரு கடையில தான் வாங்கினேன். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா ஃபர்னிச்சர்ஸுமே அங்கே வாங்கினது தான். லைட் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணிட்டோம். ஏன்னா நைட் டைம் ஜஸ்ட் அந்த ட்ரீ மட்டும் தெரிஞ்சா வீட்டுக்குள்ள அழகா இருக்கும் அப்படிங்கறக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கோம். வீட்டில் எல்லாத்துக்குமே நல்லா கோல்டுங்க. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஆட்டுக்கால் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. அதை வச்சு இன்றைக்கி ஆட்டுக்கால் சூப்பும் ஆட்டுக்கால் பாயாந்தான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிற நைட் டின்னருக்கு. ஃபஸ்ட்டு சூப் வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாயா பண்ணலாம். ஸோ சூப்புக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குருமிளகு, அப்புறம் கொஞ்சம் சீரகம், இது எல்லாத்தையும் நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் தான் எனிவே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை அதோட சேர்த்துக்கலாம். அதோடைய கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணால் உடம்புக்கு நல்லதா அப்படின்னு சிலர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வந்ததில்லைங்க. எனக்கும் எந்த ஹெல்த் இஷ்யூஸும் நான் பார்த்ததில்லை. இப்போ அந்த இஞ்சி பூண்டு விழுதோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் நாம் அந்த ஆட்டுக்கால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட்டுக்கால் என்ன தான் அங்கே வாட்டி கொடுத்தாலும் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த வாட்டின ஸ்மெல் வராது. இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பவுடர் பண்ணி வச்சுருக்கிற குருமிளகு சீரக பொடி. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நம்ம எல்லாத்து வீட்லேயுமே இருக்குங்க. எதுக்காக நான் இது குக்கர் மேலே வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் நம்ம விலை கொடுத்து குக்கர் வாங்கினாலும் கண்டிப்பாக அதுலேருந்து கஞ்சி வெளியே வரும். ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால அந்த கஞ்சி அவ்வளோ வெளியே வரதில்லைங்க. 90% உள்ளேயே தங்கிக்குது. ஒரு 8 விசில் வந்ததுக்கப்புறம் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. ஸ்டீம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா அந்த கால் வெந்திருக்கு. சூப் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பட் என்ன பண்ணணும் அப்படின்னா 15 மினிட்ஸ் நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க விடணுங்க. ஸோ அந்த காலில் இருக்க எசன்ஸ் எல்லாம் இன்னுமே நல்லா இறங்கிரும். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டே சூப் வச்சுருவாங்க. மார்னிங் நல்லா சூடு பண்ணி வெறும் வயிற்றில் குடித்தா நம்மளோட சளியெல்லாம் போயிடும், போன்ஸ்க்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி நான் ஈவினிங்க்கு தான் இந்த சூப் வச்சுருக்கேன். இது வச்சுட்டு இந்த சூப்பை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்க கால் போட்டே தான் பாயா வைக்க போகிறேன். ஸோ அதனால தான் ஒரு 15 மினிட்ஸ் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டோம் அப்படின்னா நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு இறங்கிரும். அவ்வளோதாங்க, நல்லா ஹெல்த்தியான ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயாச்சு. இனி சர்வ் பண்ண வேண்டியதுதான்.
பாப்பாவோட ஃபேவரட் ஃபுட்டில் இதுவும் ஒன்று. ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கா ஆட்டுக்கால் சூப் ரெடியான்ட்டு. ஸோ அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ்னாலும் இந்த சூப் வச்சு குடிச்சிட்டு வரணுங்க. குடிச்சிட்டு வந்தால் தான் நமக்கு வந்து போன்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நம்மளோட தாத்தா பாட்டி எல்லாம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணங்காட்டி தான் அவங்க வந்து ரொம்ப நாள் வந்து கை கால் வலி இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஓய் ஸ்ரீகார், என்ன பண்ணுறீங்க? யூ வாண்ட்? அச்சோ, சரி அம்மா வாங்கி தரேன். ஓகே, சரி அப்பா வாங்கிட்டு வருவார். ஓகே. ஃப்ரெண்டு வந்து இந்த சக்லண்ட்டோட கட்டிங் கொடுத்துருந்தாங்க. இது பேர் வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சக்லண்ட் ஃபேமிலி சேர்ந்தது தான். ரொம்ப ஒரு அழகான பிளான்ட்டுங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன கட்டிங் வச்சாலே போதும், நல்லா தோரணமாட்ட வளரும். நம்பர் போட்டு அரேஞ்ச் பண்ணுமா? ஸ்ரீகார் உண்டு ப்ளீஸ். சாமி அக்கா அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஒன்று எடுத்து கூட போ அக்காவுக்கு. இந்த டாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மைசூர் போயிருந்தார். அங்கே வந்து சென்னாப்பட்னாவில் தான் வர வழியில் வாங்கிட்டு வந்திருந்தார். ரொம்ப அழகான டாய்ஸுங்க. குழந்தைகளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டாய் பார்த்தீங்கன்னா கிளாக் மாதிரி இருந்துச்சு. குழந்தைங்க வந்து ஈஸியாக அந்த டைம் எல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த டாய்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார். யார் ஸ்டார்ட் பண்ற? நீங்களா? நீயே ஸ்டார்ட் பண்ணு. 2 + 3 5 எடுக்கணுமா வெளியே? இப்படி கீழே விழுகாமல் எடுக்கணுமா? ஓ, நான் இப்போ 5 + 3 8. இது நான் தான் எடுக்கணும். ஒரே ஒரு கையில் ஒரு கையில் எப்படி எடுக்கிறது? தள்ளு, என் விரல் உள்ள போகணுமில்ல பாப்பா. அப்புறம் அங்கே 2 விரல் வச்சு தானே பாப்பா எடுக்கிறேன். ஒரே ஒரு கை தான் யூஸ் பண்ணுறேன். நான் 2 கை யூஸ் பண்ணலையே, ஒன்று தான் யூஸ் பண்ணேன். அப்படியே நான் தான் எடுப்பேன். பார்த்து டுபுக்கீன்னு விழுகு, கீழே விழுகும் பாப்பா. இப்போ வந்து நாம் பாயா செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா மொட்டாக நறுக்கி எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு, அப்புறம் காரத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பாயா செய்ய ஆரம்பிக்கலாங்க. ஒரு கடாயில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு,
அப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. அது ராஸ்மெல் போக வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாயாக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆட்டும். அதுக்கப்புறம் அந்த சூப்லேருந்து எடுத்த கால் வந்து இதில் சேர்த்திக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதை குக் பண்ணுங்கள். ஸோ அதில் இருக்கிற அந்த தக்காளி எல்லாம் வந்து நல்லா மேஷ் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. ஜஸ்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பாயாக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பு, அவ்வளோதாங்க. சூப்பராக நம்மளோட பாயா வந்து ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி தான். அதுக்கு தான் வந்து ஆட்டுக்கால் பாயா வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இடியாப்பத்துக்கும் தோசைக்கும் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு 4-5 கொதி வந்துருச்சு அப்படின்னாலே போதும், நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஏன்னா ரொம்ப குக் பண்ணோம் அப்படின்னா அந்த சதையெல்லாம் வந்து பிரிஞ்சு வந்துடும், நல்லா இருக்காது. ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இட்லியோட சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஈவினிங் vlog இவ்வளோ தாங்க. உங்களுக்கும் வந்து இந்த ஆட்டுக்கால் பாயா, ஆட்டுக்கால் சூப் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான vlogோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Priyamudan. Thanks for watching.